இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள், பணிவான நமஸ்காரங்கள், அன்பான வணக்கங்கள். சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி. பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம். ஆச்சா, இன்னைக்கு வந்து குடியரசு தினத்தை பத்தி நம்ம பேச போறோம். குடியரசு தினத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அது வேற விஷயம், அதெல்லாம் எனக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குடியரசு தினத்துல இந்திய பொருள்களை, இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட பொருள்களை மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரிட்டையர் ஆன ஒரு டிப்டி கலெக்டர். அவரு ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு, நித்திய சேவா கமிட்டி அப்படின்னு ஒன்று வச்சு, அதை வந்து அந்த கோவிலுக்கு வந்து தொண்டு பண்ணிட்டு இருக்கார். நம்ம ஒரு முருகன் கோயில், பசுமலை முருகன் கோயிலுக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்கார். அழுக்காம சலிக்காம மாசம் 500 பேருக்கு விபூதி குங்குமத்தை கவர்ல போட்டு, அதாவது நம்ம இந்திய தபால் துறை ஸ்டாம்ப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டாம்பை மட்டும்தான் வாங்கி ஒட்டி அனுப்புறார். ஒரு மாசத்துக்கு ஏறக்குறைய 3000 ரூபாய்க்கு மேல வந்து இந்திய தபால் துறைக்கு அவர் தரார். இல்ல நீங்க வந்து எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்படுறீங்க, அதை ஒட்டி எடுத்துட்டு போய் போட்டு எங்க ஒரு கொரியர்ல அனுப்பிடலாமே அப்படி கேட்கிறா. இல்ல 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 இல்ல, எந்த சூழ்நிலையிலையும் நான் இந்திய தபால் தலைகளை தான், இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட தபால் தலைகளை தான் வாங்குவேன். இப்ப நமக்கு வந்து இன்லைன் கவர் தெரியாது, நமக்கு வந்து லெட்டர் கார்டு தெரியாது, மணி ஆர்டர் அனுப்ப தெரியாது, எதுவுமே கிடையாது. ஆனா இவர் வந்து அந்த அந்த ஸ்டாம்ப், அந்த 5 ரூபாய் ஸ்டாம்பை ஒட்டி அந்த கவர்ல ஒட்டி கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இது போஸ்ட் ஆபீஸ் வச்சிருக்காரு. அந்த அதாவது வந்து அசோக் நகர் போஸ்ட் ஆபீஸ், அந்த போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டுதான் போடுவார். அங்கதான் வந்து தபால் தலை வாங்குவார். அங்க கொண்டு போய் உள்ள மொத்தமா வந்து ஒரு 300-400 கவர் எடுத்து போய் கொடுத்தாருன்னா அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க. நான் அவர் கூட ஒரு நாள் போனா எல்லாரும் வந்து அவர் ரொம்ப மரியாதையா வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். என்ன சார் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க சார் அவங்க. அப்ப பக்கத்துல இவர் சொன்னாரு, அந்த 5 ரூபாய் ஸ்டாம்பு ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய்க்கு வாங்குறவர் இவர் தான். இது எப்படியாவது வந்து இந்தியா கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போங்களேன் அப்படின்னாரு. எனக்கு தெரியல, நீங்க யாராவது தெரிஞ்சா அவர் சப்போர்ட் பண்ணுங்க. அவர் பேர் எல்வி ஜெயராமன் சார். சமூக தொண்டர், இறை தொண்டர், இறைபணி திலகம் எல்வி ஜெயராமன் சார். அவரை பத்தி தான் நான் சொல்றேன். அவரு செஞ்சி வட்டத்துல இருக்கக்கூடிய மேல் உலக்கூர் பசுமலையில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் நித்திய சேவா கமிட்டி வச்சு ஒரு தொண்டு பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய தபால் தலைகளை மட்டுமே ஒட்டி எல்லாருக்கும் விபூதி குங்குமம் அனுப்புறாரு. மாசம் அவங்ககிட்ட இருக்க எல்லா விதமான முகவரிக்கும் அவர் அதை அனுப்பிடுறாரு. அவங்க டொனேஷன் கொடுக்குறாங்க கொடுக்கல அதை பத்திலாம் கவலை இல்லை. வந்து அவருக்கு 3000 ரூபாய்க்கு வந்து போஸ்ட் ஸ்டாம்ப் வாங்கி அவர் ஒட்டி அனுப்புறாரு. அவருடைய தேசப்பற்றை நான் வந்து பாராட்டுறேன். அவருக்கு வந்து 86 வயசாச்சு. அந்த 86 வயசுல அவருடைய தேசப்பற்றை நான் பாராட்டுறேன். அதை போல யாரெல்லாம் எந்தெந்த பெரியவர்கள்லாம் தேசப்பற்றோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் அவங்களுடைய பாதங்கள்ல நான் வந்து ஒரு இந்தியன் அப்படின்ற முறையில இந்த குடியரசு தினத்துல சிரம் தாழ்த்தி அதை போல பெரியவங்களை வணங்குறேன். வேற நீங்க கூட அது மாதிரி தானே இனிமேல் வந்து ஸ்டாம்ப்லாம் வாங்கி ஒட்டுவீங்க, வாங்கி ஒட்டுங்க. அது மாதிரி ஒட்டி போஸ்ட் ஆஃபீஸில் போய் போடுங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வருது, எவ்வளோ வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. அதனால இந்திய தபால் துறையை நாம் பயன்படுத்தி கொள்வோம். இதை மாதிரி பெரியவங்களுடைய வழிகாட்டுதலின்படி அதே போலவே வந்து நம்ம வந்து இந்திய தபால் துறை தலைகளை பயன்படுத்தி கவர்களை அனுப்புவோம். வேற மீண்டும் 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 அனைவருக்கும் எனது இதயபூர்வமான குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.